ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. இந்த பதிவில் மிக ஒரு முக்கியமான ஒரு ஏகாதசி கதையை தான் பார்க்க போகிறோம். யோகினி ஏகாதசி. ஜூலை மாதம் 2ஆம் தேதி இந்த ஏகாதசி வருது. ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க. இந்த கதையை முழுவதுமாக கேளுங்க. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட கேளுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு முறை யுதிஷ்டர் மகாராஜா கேட்குறாரு, மதுசூதனா, கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்குறாரு, மதுசூதனா, யோகினி ஏகாதசி விரதத்தோட மகிமையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு பகவான் கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு, எந்த விதமான அனைத்து பாவ வினைகளையும் போக்கி ஒருவரை ஜட இருப்பிலிருந்து விடுவிக்கிறது அப்படின்னு யுதிஷ்ட மகாராஜிட்ட சொல்லி ஒரு புராணத்திலிருந்து ஒரு கதையை எடுத்து சொல்கிறாரு. அலகாபுரியின் மன்னரான குபேரன் பகவான் சிவபெருமானின் தீவிர பக்தன். அவரிடம் யக்ஷா வம்சத்தை சேர்ந்த தோட்டக்காரன் ஒருவன் வேலை செய்து கொண்டு வந்தான். அவன் பெயர் ஹேமா. அவன் மனைவியின் பெயர் விஷாலாட்சி. மிகவும் அழகானவள். ஹேமா அவனிடம் மிக்க பற்று கொண்டிருந்தான். அலகாபுரியோட மன்னன் தான் குபேரன். பகவான் சிவபெருமானோட தீவிர பக்தன் அலகாபுரியின் மன்னனான குபேரன். அவங்கக்கிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சு வந்துட்டுருக்கான். அவன் யக்ஷா வம்சத்தை சேர்ந்த தோட்டக்காரன். அவனோட பெயர் ஹேமா. அந்த தோட்டக்காரன் ஹேமாவோட மனைவி மிகவும் அழகானவள் விஷாலாட்சி. ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பான். அதனால் அவளுக்கு அந்த ஹேமாங்கிற தோட்டக்காரனுக்கு அவனோட மனைவி மீது ரொம்ப பற்று அதிகம். இவனுக்கு என்ன வேலை? அந்த தோட்டக்காரனுக்கு மிக ஒரு முக்கியமான வேலை அந்த அலகாபுரி மன்னன் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான வேலை. அந்த குபேரன் கொடுத்துருக்கிற வேலை என்னன்னா, தோட்டத்தில் இருக்கும் பூக்களை பறித்து தரணும். அந்த தோட்டம் எங்கே இருக்குன்னா, மானசதேவரில் இருக்குது. மானசதேவருங்கிறது ஏரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கைலாசத்தில் இருக்குது. கைலாய மலை. கைலாய மலையோட அழகை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த இடத்துல அமைந்திருக்கிற ஒரு நன்னீர் ஏரி தான் மானசதேவர். இது பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஏரியை சுற்றியுள்ள மலர்களை சேகரித்து சிவபக்தனான தன்னோட மன்னன் குபேரன்கிட்ட கொண்டு கொடுக்கணும். குபேரன் சிவபெருமானுக்கு பூஜை செய்வார். ஹேமா அந்த மலரை பறித்து தினமும் கொடுக்கணும். ஏன்னா அந்த மலர்களை கொண்டுட்டு போயிட்டு தான் குபேரன் சிவபெருமானுக்கு பூஜை செய்வார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இவன் என்ன பண்ணுறான், இந்த மலர்களை பறித்து விட்டு தன் மனைவியின் மேல் கொண்ட அதீத அன்பின் காரணமாக என்ன பண்ணிடுறான், தன்னோட வீட்டிலேயே தங்கிடுறான். தோட்டக்காரன் ஹேமா என்ன பண்ணுறான், தன்னோட மனைவி விஷாலாட்சி அழகானவள், அன்பானவள், அவளோட அன்புக்கும் அழகுக்கும் கட்டுப்பட்டு வீட்டிலேயே தங்கிடுறான். இதன் விளைவாக இதனால் என்ன ஆகுது, குபேரனுக்கு அன்றைக்கி மலர்கள் கிடைக்கல. அதனால் சிவனுக்கு பூஜையும் செய்ய முடியல. 6 மணி நேரமாக காத்திருக்காரு. ஹேமா வருவான், பூக்கள் கொடுப்பான், அதை எடுத்துகிட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு காத்திருக்காரு. 6 மணி நேரம் காத்திருந்தும் பூஜையை செய்ய முடியல. பூஜையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இதனால் அந்த அரசர் குபேரன் ரொம்ப கோபமாகிறார். கோபம் அடைந்து தோட்டக்காரனோட தாமதத்திற்கு என்ன காரணம், ஹேமா ஏன் இன்னும் வரலை அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக தன்னோட காவலனை அனுப்பிக்கிறார். தன்னோட காவலர்களில் ஒருவனை அனுப்பி, நீ என்னென்னு போய் பார்த்துட்டு வா, ஏன் இன்னும் ஹேமா வரல, தினமும் வந்துடுவானே, பூக்கள் கொண்டுட்டு வந்துடுவானே, சிவபெருமானுக்கு இன்றைக்கி என்னால் பூஜை செய்ய முடியலேன்னு ரொம்ப கோபமாக அவனை போய் பார்த்துட்டோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அங்கே போய் பார்க்குறாங்க காவலாளர்கள். அவன் தன்னோட மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாங்க அவனோட வீட்டில். இதை பார்த்துட்டு தன்னோட மன்னனான குபேரன்ட்ட சொல்கிறாங்க, மன்னா, இந்த மாதிரி அவன் வீட்லேயே அவனோட மனைவியோட சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட குபேரன் மிகவும் கோபம் அடைந்து
உடனடியாக ஹேமாவை இங்கே அழைத்து வாருங்கள்னு தன்னோட சேவகர்களுக்கு கட்டளையிடுறார் காவலாளர்களுக்கு. காவலாளிகளும் ஹேமாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த தோட்டக்காரனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த தோட்டக்காரனை கூட்டிகிட்டு வராங்க. ஹேமா தலை குனிந்து நிற்கிறான், வெக்கமடைந்து நிற்கிறான். ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே, சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறதுக்கான மலர்களை கொண்டுட்டு போய் தன்னோட மன்னனுக்கு பூக்களை தராமல் தன்னோட மனைவியின் மீது கொண்டுள்ள பற்றாலும் அவரோட கட்டளையினாலும் நம்ம வீட்டிலேயே தங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனமுடைந்து போயும் வெக்கமடைந்து நிற்கிறான். பயந்து போய் நிற்கிறான். ஏன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது தன்னோட மன்னன். கோபத்தால் குபேரன் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானுக்கு பூஜை செய்ய முடியலேங்கிற ஒரு கோபத்தால் ஹேமாவை பார்த்து சொல்கிறாரு, கத்துறாரு, நீ மிகப்பெரிய பாவம் பண்ணிட்ட. என்னோட சிவபெருமானை அலட்சியம் செய்துட்ட. உன்னுடைய புலன் நுகர்வு, உன்னோட உடல் சுகத்திற்காக என்னோட சிவபெருமானை நீ அலட்சியப்படுத்திட்ட. அதனால் நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். நீ வெண்குஷ்டத்தால் அவதிப்பட்டு உன்னுடைய மனைவியை நிரந்தரமாக பிரிந்திருப்பாய். தரம் தாழ்ந்த மூடனே, உடனே இங்கிருந்து வெளியேறிப்போ அப்படின்னு அவனை சாபம் கொடுத்து வெளியே அனுப்பிடுறாரு. குபேரனால் சபிக்கப்பட்ட ஹேமா உடனே அழகாபுரியிலிருந்து கீழிறங்கி இந்த மண்ணுலகில் பிறவி எடுக்கிறான். வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிறான். ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டிற்கு செல்கிறான். அங்கு அவன் பசி மற்றும் தாகத்தால் இரவும் பகலும் அலையிறான். வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்படுறான், ஒரு காட்டுக்குள்ளே இருக்கான், தூக்கம் இல்லை, பசி எல்லாம் போட்டு அவனை வாட்டுது. இரவும் பகலும் தூங்க முடியாமல் பசியினால் அவதிப்பட்டு வெண்குஷ்டம் வேற அந்த காடு முழுவதும் சுற்றி திரிகிறான். பகலில் எந்த ஒரு இன்பமும் கிடைக்கவில்லை. இரவில் அவனால் தூங்க முடியவில்லை. கோடையிலும் குளிர்காலத்திலும் அவன் மிகவும் துன்பப்படுகிறான். இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிவபெருமானின் வழிபாட்டிற்கு அவன் நிறைய உதவியும் செய்திருக்கால. இதுக்கு முன்னாடி பூக்கள் நிறைய கொடுத்துருக்கான். அதன் பலனின் காரணமாக பூர்வ ஜென்ம ஞாபகமும் அவனுக்கு இருக்கு. ஏன்னா குபேர மன்னன் பல முறை சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக இவன் தான் அந்த பூக்கள் கொடுத்துட்டு வந்திருக்கான். அந்த ஒரு நல்ல செயலினால் இவனுக்கு போன ஜென்ம ஞாபகமும் வந்திருக்கு. அதாவது நம்ம ஏன் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் இப்படி நம்ம சபிக்கப்பட்டிருக்கோம், இது எல்லாத்தையும் தெரிந்தே வாழ்கிறான். அந்த கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படி பல நாட்கள் அவன் கஷ்டப்பட்டு அந்த காட்டில் சுற்றி திரிந்த பிறகு அதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் அந்த தோட்டக்காரன் ஹேமா இமயமலை தொடரை சென்றடைகிறான். அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருந்த போது கடவுளின் அருளால் மார்க்கண்டேய முனிவரை சந்திக்கிறான். கடவுளோட அருளால் மார்க்கண்டேய முனிவரை சந்திக்கிறான். சந்தித்து தான் செய்த பாவங்களை, போன ஜென்ம பாவங்களை உணர்ந்த ஹேமா முனிவரிடமிருந்து சற்று விலகி நிற்கிறான். ஏன்னா நம்ம போன ஜென்மத்திலிருந்து பாவம் செய்திருக்கோம். அதனால் முனிவர்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மார்க்கண்டேயர் துறவி அந்த முனிவர்கிட்ட நம்ம நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் விலகியே நின்று தரம் தாழ்த்தி பணிவான வணக்கத்தை செலுத்துகிறான் அந்த மகா முனிவருக்கு. மார்க்கண்டேய முனிவரும் ஏன்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுக்க, வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட ஹேமாவை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இப்படி ஒரு பயங்கரமான துன்பத்தை நீ அனுபவிச்சிட்ருக்க, இது போன்று நீ அவதிப்படுவதற்கு என்ன காரணம், என்ன பாவம் செய்த, அப்படி என்ன ஒரு கொடுமையான பாவத்தை செய்த, தீண்டத்தகாத செயல்களை செய்தாயா என கேட்குறாரு. இதை கேட்ட ஹேமா பதில் சொல்கிறான், பெருமுனிவரே, நான் யக்ஷ குலத்தின் மன்னனான குபேரனின் தோட்டக்காரன். என் பெயர் ஹேமா மாலி. நான் வழக்கமாக மானசரோவரில் இருந்து மலர்களை சேகரித்து அவற்றை எனது எஜமானனான குபேரனிடம் கொடுப்பேன். குபேரன் அந்த மலர்களால் பகவான் சிவபெருமானை வழிபடுவார். இதெல்லாம் சொல்கிறான் இந்த கதையெல்லாம். நான் என்னோட வேலை இதுதான், குபேரனுக்கு அது கொடுப்பேன். குபேரன் நான் தர மலர்களை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வார்.
இப்படி என்னோட வேலையை தவறி ஒரு நாள் என்னோட மனைவியின் மீது கொண்டுள்ள அன்பாலும் இச்சையாலும் என்னோட வீட்டிலேயே ஒரு நாள் தங்கிட்டேன். அதனால் மலர்களை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இதனால் என்னோட அரசன் குபேரன் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பூஜையை அன்றைக்கி செய்ய முடியல. அதனால் அவர் மிகவும் கோவப்பட்டு இந்த ஒரு கொடுமையான சாபத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. அதன் விளைவாக நான் வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு என்னோட மனைவியை பிரிந்து இந்த ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இன்று துர்பாக்கியசாலியான நான் உங்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்ததுன்னு மார்க்கண்டேய முனிவரை பார்த்து சொல்கிறான். உங்களை போன்ற மகா முனிவர்களும் சாதுக்களும் மற்றவர்கள் படும் துன்பத்தை கண்டு மிகுந்த துயரம் அடைவாங்கன்னு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெரும் முனிவரே, மங்களகரமான பலன்களை அடையும் விருப்பத்துடன் இந்த நிலையிழந்த ஆத்மா உம்மிடம் சரணடைந்து உள்ளது. நான் உங்கள்கிட்ட சரணடைஞ்சிருக்கேன். தயவு செய்து இந்த பிறவியிலிருந்து என்னை விடுவியுங்கள், எனக்கு விமோசனம் கொடுங்கன்னு தரம் தாழ்ந்து வேண்டி கேட்டுக்கிறான். மார்க்கண்டேய பெருமுனிவர் கருணையுடன் அவரிடம் பேசுகிறாரு. தோட்டக்காரனே, அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஹேமா கிட்ட சொல்கிறாரு, ஒரு மங்களகரமான ஒரு விரதத்தை உனக்கு சொல்கிறேன், அதை நீ செய், உனக்கு பாவ விமோசனம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. நீ யோகினி ஏகாதசி அன்று விரதம் மேற்கொள்ள வேண்டும். அதன் விளைவாக நீ இந்த வெண்குஷ்டத்தால் அவதிப்படும் சாபத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவாய். மார்க்கண்டேய முனிவரின் இந்த அறிவுரையை கேட்ட ஹேமா மாலி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நன்றியுடன் தன் பணிவான வணக்கங்களை அவருக்கு சமர்ப்பித்தான். பிறகு முனிவரின் அறிவுரைப்படி இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தான். அதன் பலனாக வெண்குஷ்டத்திலிருந்து மீண்டும் அவனோட உடல் பழைய உருவத்திற்கே திரும்பி வருகிறது. மீண்டும் வீடு திரும்பி தன் மனைவியுடன் சேர்ந்தான். ஒருவன் 88,000 அந்தணர்களுக்கு உணவளிப்பதால் அடையும் பலனை இந்த யோகினி ஏகாதசி விரதத்தின் மூலமாக அடையலாம். இந்த யோகினி ஏகாதசி விரதம் ஒருவரின் எல்லா பாவ விளைவுகளையும் போக்கி மிகுந்த தெய்வ பக்தியை கொடுக்கிறது. ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நமக. ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.